வெல்கம் டு அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னா மசாலா எப்படி செய்வதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சென்னா மசாலா செய்யறதுக்கு கொண்டக்கலையை நல்லா ஊற வச்சுக்கணுங்க. நாங்கள் இப்போது 7 மணி நேரம் கொண்டக்கலையை நல்லா ஊற வச்சுட்டோம். அதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 விசில் வர அளவுக்கு நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் ஊற வைக்க முடியல, அப்படி 3 மணி நேரம் தான் ஊற வச்சோம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 விசில் கூட வச்சுக்கலாங்க. 4 விசில் மாதிரி வச்சு நீங்கள் குக்கரில் வேக வச்சுக்கலாம். நல்லா பஞ்சு மாதிரி வேகணுங்க சுண்டல். இப்போ சென்னா மசாலா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கஸ்தூரி மெதி, அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் ஒரு பத்தை, அப்புறம் 2 காஞ்ச மிளகா, முந்திரி தேவையான அளவு, 3 பல் பூண்டு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்பதற்கு பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அரைச்சிக்கோங்க, அப்போதான் கிரேவி கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பசுறு நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தக்காளி அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி தக்காளியோட பசுறு எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காய் மிளகாத்தூள் ஒரு சிட்டிக்கு, ஒரு சிட்டிக்கு மல்லித்தூள், ஒரு சிட்டிக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் டம்ளர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், 2 மிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாமா. இப்போ நல்லா கொதி வந்துச்சுங்க. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம அரைக்க வச்சிருந்தோம்ல அது நல்லா பேஸ்ட்டாக நம்ம பண்ணிட்டோம். இதை எடுத்து நம்ம அந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 விசிலில் எடுத்த சுண்டல் நல்லா பாருங்கள் இவ்வளோ நல்லா பஞ்சாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த சுண்டலை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம அரைச்சிக்கணும். எதுக்குன்னா இது எதுக்கு அரைச்சிக்கிறோன்னா நல்ல ஒரு கிரேவியும் கொடுக்கும். அது இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. சில பேர் நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, சுண்டல் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினோன்னா அது அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக போய் அது கிரேவியோடு சாப்பிடும் போது ஹெல்த்தியாக போய் சேரும்ல, அதனால் நம்ம அரைச்சி ஊற்றுறோம். இப்போ நம்ம கொண்டக்கல்லையே அரைச்சி வச்சுட்டோங்க. இதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச சுண்டலை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா சென்னா மசாலா பொடியை சேர்க்க போகிறோம். கடைசியாக நம்ம கஸ்தூரி மெதியை நல்லா தூள் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையை கொடுக்கும். இப்போ நம்ம சுண்டல் ஆட் பண்ணியிருந்தனால நம்ம நல்லா அந்த மசாலாவோட நல்லா கொதி வரட்டும், நல்லா வேகட்டும். அப்போ தான் சுண்டல்லையும் அந்த மசாலா இறங்கியிருக்கும். நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு இதுதான் பக்குவம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருந்துன்னா
இதுதான் வந்து கிரேவி ரெடியான பக்குவம்னு அர்த்தங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு சைடிஷ்ஷாக இப்போ நம்ம சப்பாத்தியும் வச்சுக்கலாம், இல்லை பூரியே வச்சு நம்ம சைடிஷ்ஷாக தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம்.